வெல்கம் பேக் மை சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ நான் வந்து குலோப் ஜாமுன் அதுக்கு ஃப்ரீயாக வானல் வாங்கியிருந்த வீடியோ போட்டிருந்தேன். அதை அவங்க போய் பாருங்கள். 2 குலோப் ஜாமுன் பவுடரையும் நான் வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜில்லுன்னு உள்ள பால் வந்து பவுடரில் சேர்த்துக்கிட்டேன். குலோப் ஜாமுன் செய்கிற பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். 10லேருந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். 1.5 கப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே நம்ம வந்து அந்த பவுலில் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து மூடிடலாம் அந்த பவுலை. அடுத்தது நம்ம குலோப் ஜாமுன் மாவு செஞ்சுருந்தோம்ல, அதை உருட்டி போட ஒரு பிளேட் இருக்குமே, அந்த பிளேட்டில் வந்து நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ குலோப் ஜாமுன் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் வருதான்னு உருட்டி பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டாலே குலோப் ஜாமுன் சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்களும் உருட்டிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சின்னதும் பெருசுமான்ட்ட வந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஃப்ரீயாக வந்த வானலை வந்து அடுப்பில் வந்து அடுப்பில் சூடு காட்டி ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜீனி தண்ணி செய்ய 3 கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டேன். அதே 3 கப்பு வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுப்பில் கொதிக்க விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கிட்டா. நெய்யும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கரையிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கொதிப்பு வந்தோடனே நம்ம வந்து பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரியான பதத்தில் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து உருட்டின குலோப் ஜாமுனை ஹீட் பண்ண ஆயிலில் நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம். என்ன மாதிரி சின்ன பசங்க பெரியவங்க யார் செஞ்சாலுமே எண்ணெயில் பார்த்து பண்ணுங்க, கையில் தெரிச்சிக்காம. இப்போ நான் வந்து குலோப் ஜாமுன்ஸில் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி உள்ள குலோப் ஜாமுனையும் நம்ம போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இதையும் நல்லா ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் பண்ணேன். அம்மா ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. நான் ஹெல்ப் பண்ணவே வேணாம், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நானே பண்ணியிருந்தேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வேறு பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டேன். கரெக்டான கலர் வந்தோடனே திரும்பியும் ஃபுல்லாக உள்ள குலோப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். முந்திரி பிஸ்தாவை நம்ம கட் பண்ணி நொறுக்கி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டதையும் எடுத்தாச்சு. இப்போ ஜீனி பாவு, நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிருப்போம்ல, அதில் ஆயிலில் போட்டு எடுத்த குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். இப்போ பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வந்திருக்கு குலோப் ஜாமுன். நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.